தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முடிவான ஒரு இலக்கு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவரை போல மாறுவது. பேச்சிலும் செயலிலும் சிந்தையிலும் மாறுவது. பேச்சில் மாறிக்கொண்டு இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். செயலில் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சிந்தை, நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? இந்த சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிறதும் அதை பொறுத்து தான். ஆசீர்வாதமாய் மாற்றுவதும் இந்த சிந்தையை பொறுத்து தான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நினப்பு தான் குழப்ப கெடுக்கும்னு. அது தீய சிந்தனையை மாத்திரம் வைத்து சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. ஆனால் அதே நற்சிந்தனை நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும் என்று சொன்னார். நம்முடைய வாய், சொல், செயல், சிந்தை, இது மூன்றுக்கும் உள்ள தொடர்பு வேதம் நமக்கு நன்றாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்ப நம்முடைய வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள், விரும்பத்தகுந்த வார்த்தைகள் வெளிவரணும் அப்படின்னா அதற்கு வித்தாக வேறாக காணப்படக்கூடிய சிந்தனைகள் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் இந்த இருதயத்திலிருந்து ஆவியானவர் நல்லவைகளை பேச உதவி செய்வார். இதை பேச 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 நல்லதையே பேசி, நல்லதையே சிந்தித்து, நல்லதையே பேச 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 நம்முடைய செயல்கள் எல்லாம் இந்த பேச்சை பொறுத்து தான் மாறுகிறது, நற்செயல்களாக மாறுகிறது. ஆக வேறு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நம்முடைய செயல்களும் இருக்கிறது. இதை புரியும்படியாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நாட்களில் திருமண பத்திரிகைலாம் போய் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில், ஏதோ ஒரு பத்திரிகைகள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் நம்ம அடிச்சுட்டு ப்ரூஃப் ரீடிங் பார்ப்போம், கரெக்ஷன் பார்ப்போம். அதில் எங்கிருந்த இடத்துல கரெக்ஷன் இருக்குது, தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை பிழை திருத்தம் செய்வோம். ஆக இந்த பிரிண்டிங்ல தவறாய் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அச்சு கோர்க்கும் போது அவர் சரியாக அச்சு கோர்க்காமல் தவறாக அச்சு கோர்த்து விட்டார். ஆக எப்படி அச்சு கோர்க்கிறாரோ அந்த அச்சு கோர்க்கிறவர் கம்போசர்னு சொல்லுவோம், அப்படித்தான் பிரிண்டிங்கும் வெளியில வரும். இந்த கம்போசிங்கை தான் சிந்தனைக்கு அடையாளமாகவும், இந்த பிரிண்டிங்கை தான் செயல்களுக்கு அடையாளமாகவும் நாம் ஒப்பிட்டு கொள்ளலாம். சரியான கம்போசிங் செய்தால், சரியான சிந்தனை நம் இருதயத்தில் இருந்தால், நம்முடைய வாய் மூலமாக வருகிற சொற்களும் சரி, நம்முடைய அவயவங்கள் மூலமாக செய்யப்படுகிற செயல்களும் சரி, அவைகள் நற்செயல்களாகவே இருக்கும். அல்லேலூயா. அப்ப நற்செய்கைகள், நற்கிரியைகளை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும்
ஆண்டவருக்கு கனி தரக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறிவிடுகிறோம். அப்ப ஆண்டவர் பேசின பிரகாரம் பேசவும் இந்த நாவை பழக்குவிக்கணும். ஆண்டவர் சிந்தித்த பிரகாரம் சிந்திக்க நம்முடைய சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ரெண்டையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு பழக்கமும் நீங்கள் 21 நாள் அதை பழகி பாருங்க. ஒரு 5 மணிக்கு அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா ஒரு 21 நாள் அலாரம் வச்சு பழகிட்டீங்கன்னா 22வது நாள் நீங்கள் அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுவே உங்களை தூங்க விடாது, எழும்ப பண்ணிடும். நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னாலும் சரி, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னாலும் சரி, இன்னமும் அலாரம் வச்சு தான் நான் எழுந்துட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னா நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். வார்த்தை, சிந்தனை வார்த்தையாய் மாறுகிறது. வார்த்தைகள் செயல் வடிவம் பெறுகிறது. நற்செயல்கள் நற்பழக்கங்களை தோற்றுவிக்கிறது. நல்ல பழக்கங்கள் நல்ல சுபாவங்களை உருவாக்குகிறது. அல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அது என்ன சிந்தை? ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேலும் அதற்கு கீழும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு நாம் அந்த வசனத்திற்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இங்க 3வது வசனம், 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை, இதுல 100 விழுக்காடு அடிச்சு சொல்லலாம் நம்ம எல்லாருமே குறைவுபட்டுத்தான் இருக்கிறோம் என்று. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்முடைய சிந்தை உருமாற்றம் பெறவில்லை. நம்முடைய சகோதரர்களை பார்க்கும்போது, சகோதரிகளை பார்க்கும்போது, இனஜனத்தாரை பார்க்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதுன்னு கொஞ்சம் நீங்க தனியா உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்படாதவன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அவன் அபிஷேகம் பெறாதவன், நான் அபிஷேகம் பெற்றவன். அவன் ஆராதனைக்கு செல்லாதவன், நான் ஆராதனைக்கு செல்லுகிறவன். அவன் தசமபாகம்லாம் ஒன்றும் கொடுக்காதவன், நான் கர்த்தருக்கு தசமபாகத்தை அதிகமாய் கொடுக்கிறவன் என்று நம்மை குறித்து தம்பட்டம் அடிக்கக்கூடிய சிந்தனையும் நம்மை குறித்து பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனையுமே மேலோங்கி நிற்குமே ஒழிய எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள விட நம்ம இதுல குறைவா இருக்கிறோமேன்னு சொல்லி ஒரு ஏரியாவை கூட எடுத்து நாம சிந்திச்சு பார்க்கிறதே கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என்ன தீர்மானம்? ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, பெரும்பாலும் இங்க இருக்கிற மக்கள் ஞாயிறு ஆராதனைக்கு மாத்திரம்தான் கடந்து வரணும். சில சகோதரிகள் சகோதரர் தெரியும் எனக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க. சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள்னு தான் வேதம் சொல்லுகிறது. சபை கூடி வருதலை அப்படின்னா சபை எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கூடுமானால் கூடி வர வேண்டும். அப்ப இங்க இருக்கிற சில சகோதரிகள் சகோதரர்கள் இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்க, புதன்கிழமை வேத பாட வகுப்புக்கு வருவாங்க, வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்துக்கு வருவாங்க, சனிக்கிழமை ஆயத்த கூட்டத்துக்கு வருவாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி சகோதரியை பார்க்கும்போது
உங்களுடைய எண்ணம் எப்படி வரணும்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் சபை கூடல அனுசரிக்கிறேன். அவங்க அப்படி இல்லை, 4 நாட்கள் 3 நாட்கள், அல்லது சுருக்கமாக சொல்லணும்னா என்னை விட கூடுதலாக அவங்க. அதே போல ஜெபத்தை குறித்ததான சிந்தனை எப்படி இருக்கணும்? நான் ஏதோ ஜெபிக்கிறேன், ஆனால் அவங்க வார வாரம் உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. இங்கே மாத்திரம் இல்லை, தாங்க இருக்கிற வீட்டில் ஜெபிக்கிறாங்க, தாங்க இருக்கிற ஏரியாவில் ஜெபிக்கிறாங்க. இப்படி இது ஆவிக்குரிய சைடு. அதே மாதிரி உலக பிரகாரமான நற்செயல்களும் நற்கிரியைகளும் அவங்களிடத்துல இருக்கலாம். என்னால் உதவி செய்ய முடியல, ஆனால் அவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டா உடனே அங்கே நிற்பாங்க, உடனே உதவி செய்வாங்க, உதவிக்கரம் நீட்டுவாங்க. இப்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இயற்கையிலே அவங்களுக்கு சுபாவமாகவே இருக்குது. என்னை விட அவங்க பெட்டர் தான், என்னை விட அவங்க மேலானவங்க. இப்படி நம்முடைய சிந்தனையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு உருமாற்றம் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாற ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலாகவே நாம் இருக்க வேண்டும். அப்ப அது திடீர்னு வந்துடாது. இப்ப இருந்தே பழகி 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 பேசும்போது நம்முடைய நாவையும், சிந்திக்கும் போது நம்முடைய சிந்தனையையும், ஒரு செயல்களை செய்யும் போது அந்த செயல்களிலேயும் பழகி பழகி நம்முடைய அவயவங்களை பழக்குவிக்கத்தான் அது அந்த பழக்கத்துக்கு வரும். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விட்ட தலையாய சிந்தனை, தலையான ஒரு சுபாவம் இருந்துச்சு அப்படின்னா அது தாழ்மையின் சிந்தை. எப்படி சொல்றாரு? நம்மில் ஒருவர் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவர் எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தாரு? அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தும், தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த பிரசங்கம் கேட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தாழ்மையா இருப்போம், அல்லது ஒரு நாள் முழுவதும் அதை பிராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு நாள் முழுவதும் நற்செயல்களை செய்வோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? மரண பரியந்தமும். ஏன்னா அவர் நம்மை மரண பரியந்தமும், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம நடத்துகிறதுக்கு அவர் மரண பரியந்தம் நமக்கு தேவை. நம்மை பரிசுத்தமாக்குறதற்கு மரண பரியந்தமும் நம்ம பரிசுத்தமாக்கணும். அப்ப அவர் மரண பரியந்தமும் எல்லாத்தையும் செய்யணும். நாம ஏதோ அப்பப்ப செஞ்சுட்டு மரண பரியந்தமும் சில காரியங்களை செய்யாமல் விடுவோம் என்று சொன்னால் நாம கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை பெற முடியாது. மரண பரியந்தமும். தாழ்மையுள்ளவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? எதுக்கெடுத்தாலும் கீழ்ப்படிவாங்க. அவங்க தான் யாரு? தாழ்மையுள்ளவர். இங்க அப்படிதான் வேதம் சொல்லுது, மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படியாம தாழ்மையை வெளிக்காட்ட முடியாது. கீழ்ப்படியணும். வீட்டில் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், சபையில் மெய்ப்பருக்கு கீழ்ப்படியணும், இன்னும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும். இதை குறித்து நிறைய நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் தான், இன்னும் சொல்ல போனா கீழ்ப்படிதல்ல நிறைய இருக்கு.
சிலர் தாமதமாய் கீழ்ப்படிவாங்க, சிலர் உடனே கீழ்ப்படிவாங்க, சிலர் பகுதி கீழ்ப்படிவாங்க, சிலர் முழுமையாய் கீழ்ப்படிவாங்க. அப்ப முழுமையாய் உடனடியாக யார் கீழ்ப்படுகிறார்களோ அவங்க தான் தாழ்மையில நம்பர் 1. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் அப்படிதாங்க கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவரை சும்மா விட்டாரா? பின்னாடி இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் என் வாழ்க்கையில இன்னும் உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, நான் இன்னும் அடைய வேண்டிய உயரத்தை அடையலையே அப்படின்னா இன்னும் நீங்க தாழ்த்த வேண்டிய அளவுக்கு தாழ்த்தல. நான் சொல்றது சரிங்களா? இந்த வசனம் அப்படிதான் சொல். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்த வேண்டிய வேலையை அவர் நிச்சயமாய் செய்வார். பிதாவாகிய தேவன் எப்படி கிறிஸ்துவை உயர்த்தினாரோ, எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை உயர்த்தினாரோ, அதே போல உங்களை எப்ப, எந்த நேரத்துல, எப்படி, எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டுமோ அந்த ஏற்ற காலம் வரும்போது நிச்சயமாகவே அவர் உயர்த்துவார். எந்த கொம்பனாலையும் அதை தடை பண்ண முடியாது. அப்ப அதற்கு காரணமாய் இருக்க வேண்டிய சிந்தை தாழ்மையின் சிந்தை. முதலாவது, நீங்க வயல்வெளியில அறுவடை சமயத்துல அப்படி போனீங்க அப்படின்னா நெல் மணிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெல் கதிர் எப்படி இருக்கும்? அப்படி குனிஞ்சு இருக்கும். வெறும் பொக்கு நெல்லா சாவின்னு சொல்லுவோம். சாவிகளையா தாங்கி இருக்கக்கூடிய நெல் அப்படி இருக்கும், அப்படி கம்பீரமா அப்படி தலையை நிமித்தி நிற்கும். இந்த விவசாயி அறுவடை செய்யும் போதுதான் நீ ரொம்ப கம்பீரமா நின்ன, ஆனா உங்ககிட்ட ஒரு மணியை கூட இல்லைன்னு தூக்கி அங்கனையே கூட மிதிச்சு போட்டாலும் போட்டுருவான். தாழ்மையுள்ளவர்கள் எப்பொழுதும் பணிந்து கொள்வார்கள், எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிவார்கள் என்று நான் முதல்ல சொன்னேன். இப்ப சொல்றேன், எல்லாத்துக்கும் பணிந்து நிற்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அதிகமான கனி கொடுக்கக்கூடிய மரமாய் இருக்கணும் அப்படின்னா அந்த மரம் விளைவிக்கப்படக்கூடிய நிலம் தாழ்மையின் நிலமாக இருக்க வேண்டும். நாம யோசித்து பாருங்க, நம்முடைய இருதயமாகி இந்த நிலம் எப்படி இருக்கிறது? தாழ்மையுள்ளதா இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா இதிலிருந்து உருவாக்கக்கூடிய கனிகள் இனிமையான கனிகளாயும் நற்கனிகளாகவும் மிகுந்த கனிகளாகவும் நிச்சயமாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே அவர் நினைச்சிருந்தா மாட மாளிகையை தெரிந்து கொண்டிருக்கலாம் தான் அவதரிப்பதற்கு. ஆனால் அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை தெரிந்து கொண்டார், மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் பணக்காரர் கிடையாது. பலி செலுத்துவதற்கு, ஆடுகளை கூட பலி செலுத்துவதற்கு முடியாத புறாக்களையும் காட்டுப்புறாக்களையும் பலி செலுத்தும் அளவிற்குத்தான் அவர்களுடைய பொருளாதார நிலைமை காணப்பட்டது. அவருடைய சந்ததியிலே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லா விபச்சாரிகள் நிறைந்த சந்ததி. அவர் ஊர் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த நன்மையும் இல்லாத, எந்த பேரும் எந்த புகழும் இல்லாத
கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊர்ல இருந்து பிறந்து வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பிறப்புல பெருமை பாராட்ட முடியல. தன்னுடைய குலம், நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா எங்க முப்பாட்டெல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கும் குலப்பெருமையும் இல்லை, குடும்ப பெருமையும் இல்லை, ஊர் பெருமையும் இல்லை, எந்த பெருமையும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருந்தார்னா நாம எப்படி தெரிஞ்சிருப்போம்? உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க, எப்பா இந்த பூலோகத்துல நீ எங்க பிறக்க விரும்புற, உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீ எதை விரும்புறியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற 99.9% சிலர் இடப்பெருமை வேணும் அப்படின்னு சொல்லி நான் அமெரிக்காவில் பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சிலர் பணப்பெருமை வேணும்னு சொல்லிட்டு நான் அனில் அம்பானிட்ட பிடிக்கணும் அல்லது அதானி குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லுவீங்க. யாருமே எங்கே தெரிஞ்சுக்கிற மாட்டீங்க, ஒரு கார்பெண்டர் வீட்டில் நான் பிறக்க நான் விரும்புகிறேன்னு யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டீங்க. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு தெரிவு செய்யக்கூடிய ஒரு சாக்கியம் என் அப்பன் இயேசுவுக்கு கிடைத்தது. ஆனால் அவர் தெரிந்து கொண்டதோ தாழ்மையை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் நேரமும் வாய்ப்பும் வரும்போது நாம் ஆண்டவருடைய பாதையை அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம். யூடியூப்ல இல்லாத பிரசங்கமா, யூடியூப்ல வராத காரியங்களா, அல்லது கூகுள் பண்ணினா வராததா? ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், டுடே த preacher and the believer are very much interested in googling, not in kneeling. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகளும் அதிகமாக வளையத்திலே போய் தேடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய முழங்கால் படியிட்டு அவர்கள் தேவனை ஆராய்வதும் இல்லை, வேத வசனத்தை தியானிப்பதும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு சொன்னார். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு போதகரை சொன்னார், பாஸ்டர் சுந்தர் ஐயா, சென்னையில் இருக்கிறவர். அவர் பெரிய வேத பண்டிதரும் கிடையாது, பைபிள் காலேஜில் படித்தவர் பெரியவரும் கிடையாது. அவருடைய செய்தி எப்படி இருக்கும் என்பதற்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அரைச்சு புளிச்ச வசனத்திலிருந்து சாறு பிழிந்து கொடுப்பாராம். அதற்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, இந்த கரும்பு ஜூஸ் புளியறதுக்கு கரும்பை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, முதல்ல கொடுக்கும்போது எக்கச்சக்கமான ஜூஸ் வரும், அடுத்து கொடுக்கும்போது அதில் பாதி தான் வரும், மூணாவது கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும், கடைசியில் சக்கையா அதை ஒன்று சேர்க்க முடியாத அளவு இருக்கு, அதையும் எடுத்துட்டு அதில் 1-2 டிராப் இருக்குமேன்னு சொல்லி அந்த கரும்பு புளியறவன் திருப்பி கொடுப்பான், அதுலேருந்து ஒரு 4 டிராப் தான் வரும். அது மாதிரி அவர் பிரசங்கிப்பாராம். சாறு விழிந்து கொடுக்கக்கூடியதில் அவருக்கு இணை யாரும் இல்லை. அது எதனால வந்தது? அவர் கொடுத்த விலைக்கிரயம். தேவ சமூகத்திலே மணிக்கணக்காய் காத்திருந்து, அந்த நாட்கள்ல வலைதளங்களும் இல்லை, அதை போய் தேடுறது இதை போய் தேடுறதெல்லாம் இல்லாம முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்திலே வேத வசனத்தை தியானித்ததன் விளைவு பழைய வசனம்தான், அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம்தான். அந்த வசனத்துல கோடிக்கணக்கான பிரசங்கத்தை கேட்டவங்க தான் நம்ம. ஆனால் அன்றைக்கு மறுபடியும் அதே வசனத்தை பிரசங்கிக்கும் போது அதிலிருந்து ஒரு அகத்துண்டல் நமக்கு கிடைக்கும், ஒரு எழுப்புதல் உண்டாகும், நம்முடைய ஆத்துமாவிற்குரிய ஒரு ஆகாரம் கிடைக்கும். அதுதான் அந்த நாட்களில் இருந்த பரிசுத்தவான்கள் இடத்துல காணப்பட்டது. ஆண்டவர் நிறைய அவர்கிட்ட கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒன்ன மாத்திரம்தான் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார்.
அது என்னது? அதை வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை? சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும். சாந்தத்தையும் மனத்தாழ்மையும். மனத்தாழ்மையாய் இருப்பவர்கள் சாந்தமாய் இருப்பார்கள். சாந்தமாய் இருப்பவர்களிடத்தில் நிச்சயமா என்ன வரும்? மனத்தாழ்மை வரும். இந்த தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலையை இப்ப நம்ம இந்த வசனத்துல என்ன பார்த்தோம்? மனத்தாழ்மையாய் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னேன்? சாந்தமாய் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருப்பாங்க. அவங்களிடத்துல பேசுவதற்கு நியாயம் இருந்தாலும் அதை பட்டு 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 பட்டுன்னு கொப்பளிச்சிட மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. இது நம்முடைய ஆண்டவரிடத்துல காணப்பட்ட சுபாவம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 62, 63 வாசிங்க. மத்தேயு. அவர்கள் என்னென்ன சொன்னாங்க? அவரை காரணமில்லாமல் அவதூறாய் பேசினார்கள், இழிவாய் பேசினார்கள், அவமானப்படுத்தி பேசினார்கள், காரி துப்பினார்கள், முள்முடி சூட்டி அடித்தார்கள். இவ்வளவும் செஞ்சாங்க. ஆனால் அடுத்த வசனம் 63வது வசனம் வாசிமா. இயேசுவோ பேசாமல். நாம இருக்கிறோமா? நம்ம பத்தி ஒருத்தர் ஒரு சின்ன தவற சொன்ன உடனே அதற்கு எப்படியாவது பதிலடி கொடுக்கத்தான் போறோம். அதான் பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது, வித்தவுட் ஆர்கியூமெண்ட், வாதாடக்கூடாது. அவதூறும் இழிவும் அவமானமும் இழிச்சொல்லும் பழிச்சொல்லும் கோபமூட்டக்கூடிய சொல்லும் அவருக்கு எதிராய் பேசின போது அவர் பேசாதிருந்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு 27, 13, 14. மத்தேயு 20. அவரோ 2 சான்ஸ் வந்துச்சு. முதல்ல வாஸ்தவசனம் பிரதான ஆசாரியர் கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு போய் ராஜாட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணி இவர் பதில் சொல்றாரு, இது நியாயமா இருந்தா விடுவிச்சிருக்கேன்னு செய்யலாம். ஆனா அந்த நோக்கத்தோட அவன் கேட்கல. இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்றுதான் பிரதான ஆசாரியர்கள் முதல் எல்லா பேரும் கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சான்ஸ் வந்துச்சு, கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, உன்னை குறித்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்களே, இதை குறித்து நீ ஒன்றும் சொல்லவில்லையா? அதற்கு பதில் எதுவும் நீ சொல்லலையானா? அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தார். இப்ப இதே மாதிரிதான் யாரு இப்ப கேட்கிறா? பிலாத்தும் கேட்கிறான். அவருக்கு அதிகாரம் உண்டு, அவரை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர்கள் சொல்லையெல்லாம் மீறத்தக்கதாக ராஜாவிற்கு அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. அவர் நினைச்சா செஞ்சிருக்கலாம். அவரும் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நீ இதற்கு பதிலா எதுவுமே பேசுறது இல்லையானா? அவர் எப்படி இருந்தாரு? ஏன் இதெல்லாம் எதற்காக நடந்தது? ஏறத்தாழ 1800 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கன் ஏசாயா முன்மொழிஞ்சிட்டாரு இவரை குறித்து. என்ன முன்மொழிஞ்சிருக்காரு? ஏசாயா 53:7 வாசிங்க. ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், திறக்கவில்லை. ஆட்டுக்குட்டியை போலவும் ஆட்டை போலவும். ஆமே, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற நேரத்துல ஆட்டுக்குட்டியா இருந்தாரு.
ஆட்டை போல இருக்க வேண்டிய நேரத்தில் ஆட்டை போல இருந்தார். இவைகள் எல்லாம் அப்ப எதனால இப்படி நடந்தது என்று சொன்னால், இவரை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன முன்மொழிந்தார்களோ அவையெல்லாம் நிறைவேற்றும்படியாக இப்படி நடந்து முடிந்தது. ஆக தாழ்மையை நம்பர் 1 வெளிப்படுத்தும் சூழ்நிலை, நம்மை அவமானமாய் பேசும்போது, இழிவாய் பேசும்போது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசும்போது, அதற்கு எதிராக மாறுத்தரமாக எதையுமே நாம பேசாம அமைதியா இருந்துட்டு அதை குறித்து முறுமுறுக்காமலும் இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மிடத்தில் என்ன காணப்படுகிறது? தாழ்மைகள். ஆனால் நாமெல்லாம் அதிக முறை நான் சொல்லியிருக்கிறேன், நாமெல்லாம் எதை தாழ்மை நினைக்கிறோம்? இப்படி பார்த்த உடனே இப்படி தோத்திரம் போட்டா தாழ்மையா இருக்கிறோன்னு நினைச்சுக்கிறோம். அப்படி வந்த உடனே சேரை எந்திரிச்சு உட்காருங்க பிரதர் அப்படின்னு சேரை போட்டோம்னா ரொம்ப தாழ்மையா இருக்கிறோன்னு நினைச்சுக்கிறோம். இதுதான் தாழ்மையை வெளிப்படுத்தும் சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலை, நம்மை விட கீழானவர்களை பயன்படுத்தும் போது, அல்லது நம்முடைய நியாயம் அநியாயமாய் மாறும்போது, அல்லது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமற் போகும்போது, அப்ப அப்படியே அமைதியா இருந்தோன்னு வச்சுங்க, நம்மிடத்துல என்ன இருக்கு? இதுலயே நம்ம எல்லாம் அடிபட்டு போயிடுறோம். முதல் பாயிண்ட்லயே எல்லாரும் கிட்டத்தட்ட அடிபட்டு போயிடுறோம். இப்ப நம்மை விட கீழானவர்களை பயன்படுத்தும் போது 1000 முறுமுறுத்துறோம். என்ன இவரெல்லாம் பிரசங்கம் பண்ண வர்றாரு, என்ன இவரெல்லாம் சங்கீதம் எடுக்க சொல்றாரு, என்ன இவரெங்கெல்லாம் சாட்சி சொல்ல சொல்றாரு அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய நியாயம் அநியாயமாய் மாறும்போது, நியாயமா பார்த்தா இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணணும், பரபாச எங்க ஏத்தணும்? ஏன்னா அவன் கொலைபாதகன், கொலைக்கு ஏதுவான குற்றம் செய்திருந்தான். இது அப்படியே உல்டாவா மாறுது. கொலை செய்ய வேண்டியவன் விடுவிக்கப்படுகிறான். அதுக்கு நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கோம், 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி இங்கே தண்டிக்கப்பட்டார். அவன் தப்பிச்சுட்டு போட்டோம். 1000 குற்றவாளியில பரபாச ஒரு குற்றவாளி தப்பிச்சுட்டு போயிட்டோம். ஆனா ஒரு நிரபராதி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவரு தண்டிக்கப்படக்கூடாதுல, நான் தண்டிக்கப்பட்டு விட்டார். அப்பொழுதும் அவர் எப்படி இருந்தாரா? லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 18 - 25 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. லூக்கா 23. ம் 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 சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவருடைய நியாயம் எடுபட்டு போயிற்று. ஆண்டவருக்கு கீழான, எல்லா நிலைமையிலும் கீழான ஒரு குற்றவாளி விடுதலையாக்கப்பட்டு விட்டான். தனக்கு வர வேண்டிய விடுதலை அவனுக்கு போயிற்று. அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை ஆண்டவர் மேல் வந்தது. இவ்வளவு நடந்தும் அவர் ஒரு மாறுத்திரம் கூட அவர் பேசவே இல்லை. இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஆனால் உச்சக்கட்டம், தாழ்மையினுடைய உச்சக்கட்டம் எது அப்படின்னா,
அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்மகிட்ட ஒருத்தர் தவறா ஒரு குற்றத்தை சொல்றாங்க, நம்ம அமைதியா இருந்துட்டோம். ஆனால் அந்த குற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவர் தப்பு செய்யல, இவர் நிரபராதின்னு சொல்லி நம்ம யாரெல்லாம் குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அந்த நியாயத்தை எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, பேசிடுறாங்க. அப்போ நாம் உடனே என்ன பண்ணுவோம், ராத்திரி பூரா தூங்க மாட்டோம், வீடு வீடாக போய் நான் தான் செஞ்சிருப்பேன்னு நீ என்னென்ன வார்த்தை போட்டியே நீங்கள் பேசுன, நீ கம்ப தூக்கிட்டு அடிக்க வர்ற அப்படின்னு எத்தனை பேசியிருப்போம். ஆனால் ஆண்டவரோ அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியரிடத்திலும் செல்லவில்லை, அவரை முள்முடி சூட்டி ஆணிகளால் அடிந்த போர்ச்சேவகரிடமும் அவர் செல்லவில்லை, அவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து ராயனிடமும் அவர் செல்லவில்லை. யார்கிட்டையும் அவர் போகல, தன்னுடைய நியாயத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப ஆண்டவர், இதுதான் தாழ்மையினுடைய உச்சக்கட்டம். அவர் நிரபராதின்னு தெரிஞ்சிருச்சு, அவர் உயிரோட வந்துட்டாரு, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவர் எதை சொன்னாரோ அதன்படியே செய்தார், அதன்படியே வாழ்ந்து காட்டினார், அதன்படி உயிரோட எழும்புறாரு. இப்ப எல்லாரும் பார்க்கிறாங்க, அவரை குத்தின கண்களும் அவரை பார்க்கிறது, அவரை தண்டித்த எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனா ஒருவரிடத்திலும் அவர் போய் தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லல. மாறாக அவர் யாரைத்தான் போய் தேடுறாரு, மறுதலித்த பேதுரையையும் சபித்த பேதுருவையும் சந்தேகப்பட்ட தோமாவையும் காட்டி கொடுத்த யூதாஸ், அவன் 4 கொண்டு செத்துட்டான். சீசர்களைத்தான் மறுபடியும் எத்தனை முறை, 10 முறை சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக நாம் தியானித்திருக்கிறோம். இதுதாங்க தாழ்மையினுடைய உச்சக்கட்டம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இப்படிப்பட்ட தாழ்மை எனக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, இந்த மாதிரி பாதைகளின் வழியாய் நான் நடத்தப்படும் போது என்னை விசாரிக்க ஒருத்தர் இல்லையே, என்னுடைய நீதி நியாயத்தை கேட்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே, என்னுடைய நீதி நியாயம் அநியாயமாய் பேசப்படுகிறதே, நான் இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகிறேனே, எனக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை வேறொருவருக்கு என்னை காட்டிலும் அக்கிரமம் நிறைந்தவனுக்கு செல்லுகிறதே, என்ன மட்டம் தட்டுறாங்க, பாவம் செஞ்சவனை உயர்த்துறாங்களே. ஆண்டவரே, நான் வேலை செய்யற இடத்துல இதை கண்கூட பார்க்கிறேனே, உண்மையாய் நான் உழைக்கின்றேன், உண்மையாய் நான் எல்லாம் எனக்கு கொடுத்த பணிகளிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கிறேன். ஆனா எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு வராம ஓபி அடிச்சவனுக்கும் ஒழுங்கா வேலை செய்யாதவனுக்கும் போகுதே. அந்த சூழ்நிலையிலே என் ஆவியை அடங்க பண்ணி உம்மை நோக்கி பார்த்து தாழ்மையாயிருக்க கிருபை தாரும் இயேசுவே. இரண்டாவது ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட சிந்தை, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. நல்ல சமாரியின் உவமையில ஆசாரியனும் லேவியனும் குற்றுயிராய் கிடந்த அந்த சமாரியனை, அந்த குற்றுயிராய் கிடந்த கல்லனை பார்த்தாங்க. பார்த்துட்டு எப்படி போயிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அவர்களும் பார்த்தார்கள், சமாரியனும் பார்த்தான். அவங்க பார்த்துட்டு எப்படி போயிட்டாங்க? இந்த துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற மாதிரி விலகி போயிட்டாங்க. ஆனா இவர் என்னென்ன பண்றாராம்? 11-12 காரியத்தை பண்றாரு. அதை ஒவ்வொன்றையும் நம்ம தியானிக்கணும். வீட்டில் போய் தியானிங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம்
33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, இதே இதைத்தான் அவங்களும் செஞ்சாங்க. யாரு செஞ்சா? 31வது வசனம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு, அவங்களும் பார்த்தாங்க. ஆனா அவங்க பார்த்துட்டு எப்படி போயிட்டாங்க? பக்கமாய் விலகி போனான். 32வது வசனம். ஒரு லேவியன் வர்றான், அவனும் கண்டு பக்கமாய். இப்ப இவன் பார்க்கிறான். அவர்களுடைய பார்வை வேறு, இந்த சமாரியனுடைய பார்வை வேறு. இவன் பார்க்கிறான். பார்த்த உடனே இவன் இருதயத்துல என்ன வருதுங்க? மனதுருக்கம் வருகிறது. மனதுருகிட்டு நாமளும் மனதுருகிட்டு அப்படியே வேலைக்கு அவசரமாயிருச்சு, அதுக்கு அவசரமாயிருச்சுன்னு ஓடி போயிடுறேன் பாரு. அப்படி போல அவன் எங்க போறான்? கிட்ட வந்து. நம்பர் 2. 3வது, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. காயங்களை நாம வார்த்து வைக்கிற வரைக்கும் செய்வோம். காயங்களை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவான்? இன்னொருத்தனை தேடுவான். வாப்பா இந்தப்பா கட்டுப்பா அவனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒதுங்கிடுவான். ஆனா அவன் ஆசாரி என்ன பண்றான்? காயங்களை கட்டி. நம்ம வாகனத்துல என்ன ஆகுது? பிளட் எல்லாம் பண்ணாக்கா அதை போட்டு கழுவணும், அப்புறம் அந்த சர்வீஸ் விடணும், அந்த சர்வீஸ் விடணும், வண்டி நாஸ்தி ஆகி போயிரும்ட்டு இன்னொரு வண்டியை வாடகைக்கு கூட எடுத்து இந்தப்பா இந்த வண்டியில ஏத்திட்டு அப்படிம்போம். நான் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு அவனே கொண்டு போய் அவனை எவ்வளோ நாள் பராமரிக்கிறான்? ஒரு நாள் புறா கூட இருக்கிறான். மறுநாளிலே இந்த ஆஸ்பத்திரியில கூட போய் இருக்கிற ஊழியர் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் ஊழியர் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உடைய தாயோ தகப்பனோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணா போய் அட்மிட் பண்ணிட்டு அப்படியே போறதில்ல, அவங்க கூடயே இருக்கிற பாருங்க. அது மாதிரி அவங்க ஒரு வேளை அவர்களுக்கு தேவ சித்தத்தின்படி மரணமே நேரிட்டதா இருந்தாலும் அவங்க எப்படி போவாங்க? கர்த்தருக்குள் அமைதலாய் நிறுத்த. என் பிள்ளைய பூரா என்ன பார்த்துக்கிட்டாங்க சொல்லுவாங்களா இல்லையா? ஆமென். அடுத்து வாசிங்க சிஸ்டர். கொடுத்து விசாரித்துக்கொள். இவ்வளவு நாள் நான் விசாரிச்சேன், இந்த பாப்பா நீ விசாரி. இதை விட நான் கொடுத்த பணத்தை விட எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா அதை நான் வந்து திரும்பி அதை வரும்போது அதை உனக்கு. அல்லேலூயா. இந்த சமாரியனுக்காக ஒரு கரங்களை தட்டி அவனை வாழ்த்தலாமா? இது யாருக்கு? இது ஓமையாக சொல்லப்பட்டது. அந்த நல்ல சமாரியன் தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாஸ்டர் சொன்னார் இல்லையா, ஒரு தாய் கருவில் எவ்வளோ நாள் தான் சுமக்கிறா? 10 மாதம் தான் சுமக்கிறா. ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்போ வரைக்கும் சுமக்கிறாரு? ஏந்துவேன் சுமப்பேன் மரண பரியந்தம் சுமக்கிறார். ஒரு தகப்பன் தோல்ல எப்போ வரைக்கும் தான் சுமப்பாரு? அவன் நடக்கிற வரைக்கும். நடை பயந்துட்டாருன்னா கையை பிடிச்சி மட்டும்தான் கூப்பிடுவாரு, அவனை தோல்ல தூக்க மாட்டாரு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்போ வரைக்கும் தூக்குறாரு? மரண பரியந்தமும் நம்மை தூக்கி விடுகிறார். அப்ப இந்த 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஆசாரியனும் லேவியனுக்கும் இருந்த சிந்தை ஒன்று, இந்த சமாரியனிடத்தில் இருந்த சிந்தை ஒன்று. ஏன் இவர்கள் இருவரும் கண்டு விலகி போனார்கள்? அவங்களுடைய சிந்தை என்ன சிந்தை இருந்தது? அவனுக்கு உதவக்கூடிய சிந்தை அல்ல, பிறர் நலம் பேணும் சிந்தை அவர்களிடத்தில் இல்லை. அவங்க என்ன கேள்வி அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இவனுக்கு உதவி செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இவனுக்கு உதவி செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் போய் ஆசாரிய ஊழியம் செய்யணும், நான் போய் பனிமுட்டுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு லேவியன் புறப்பட்டு போயிருப்பான். ஆனால்
சமாரியனிடத்தில் இருந்த சிந்தனையோ, நான் அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் அவனுக்கு என்ன நேரிடும். இவங்க சிந்தனை எப்படி இருந்துச்சு? நான் அவனுக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனா சமாரியனுடைய சிந்தை எப்படி இருந்தது? நான் அவனுக்கு உதவி செய்யாவிட்டால் அவனுக்கு என்ன நேரிடும்? என்ன நேரிடும்? செத்து போவான். நான் அதற்காக இல்லை, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன சமாரியன் அந்த ஜீவனுக்காகவே தன்னுடைய உயிரையும் நீத்தார். அப்ப அவர் சும்மா விடுவாரா? அவர் கடந்து சென்றார். இந்த சிந்தை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? மரிக்கும் தருவாயிலே சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். எருசலேமின் வீதிகளிலே எருசலேம் குமாரத்திகள் அவரை பார்த்து ஓ என்று அழுகிறாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க பார்த்து சொன்னது என்ன? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இது நடந்து போகும்போது சிலுவையில அறையுண்டப்பட்டார். அப்போ ஒருத்தன் மனசு மாறி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும். இம்மீடியட்டா சாங்ஷன் பண்ணிட்டார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். மரிக்கும் தருவாயிலே கள்ளனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றினார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும். கடைசியாக தன்னுடைய குடும்பத்தை பார்க்கிறார். தன்னை உலக பிரகாரமாக வளர்த்த தாய், நான் போயிட்டா என்னுடைய தம்பிமார்கள் என்னுடைய அம்மாவை அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான், ஸ்திரீயே, இனி யூதா, சீமோன் இவங்க உன்னுடைய பிள்ளைகள் அல்ல, அதோ உன் மகன் யாரை காமிச்சாரு? யோவானை காண்பித்தார். யோவானை பார்த்து, இனி உங்க அம்மா மட்டும் உனக்கு அம்மா இல்லை, அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்திலே இன்னொருவனை பதிலாளாக வைத்து சென்று அப்புறம்தான் மரணத்தை தழுவின தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடப்பீர்கள் என்று சொன்னால் மரிக்கும் தருவாயிலே பூரணமாய் திருப்தியாய் உங்களால மரணத்தை தழுவ முடியும். ஐயோ அந்த பிள்ளைக்கு நான் இதை செய்யலையே, ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் இதை செய்யலையே என்று சொல்லி அதிருப்தியோ முறுமுறுப்போ வாழ்க்கையில வரவே வராது. காரணம், கர்த்தருடைய அடிச்சுவடுகளிலே நீங்களும் நானும் நடக்க பழகி இருக்கிறோம், நடந்து வந்திருக்கிறோம். அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கடைசியாக ஒன்னே ஒன்று, மன்னிக்கும் சிந்தை. சிலுவையிலே அவர் முதலாக மொழிந்த வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாமலா செஞ்சாங்க? சொல்லுங்க பாப்போம். அறிந்தே செய்தவர்களை அறியாமல் செய்தார்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? தெரியாம ஒருத்தர் நம்மளை பார்க்காம போனாலும் அவர் என்ன பார்த்துட்டும் பார்க்காம. ஆண்டவருடைய சுபாவத்துக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. தேங்க்யூ லார்ட். மன்னிக்கும் போது இது பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம இருதயத்தில் அப்படியே சந்தோஷம் பொங்குங்க. நான் மன்னிச்சு சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டார்கள். இப்போ அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இந்த மன்னிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவர்கள் மீது இருந்த கசப்பு, வெறுப்பு எல்லாமே என்ன ஆயிருது? மறந்துடுறோம். அப்படி மறந்துட்டு தான் மன்னிக்கணும்.
நான் மன்னிச்சிடுறேன், ஆனா நீ செஞ்சதை பூரா மறக்க மாட்டேன்னா உங்க மன்னிப்பை கொண்டு போய் குப்பைத்தட்டில போடுங்க. அதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. நீங்கள் மறந்து மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி மன்னிச்சீங்கன்னா நமக்கு வர வேண்டிய பிளட் பிரஷர் வராதான், நரம்பு தளர்ச்சி வராதான். இந்த தூங்காம ராக்கோலி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் படுத்த உடனே 4வது மூச்சு கொரட்டை வந்துடும். முதல் மூச்சு, 2வது மூச்சு, 3வது மூச்சு, 4வது மூச்சு வந்துடும். இதுதான் மன்னிக்கிறவர்கள் சுவாபத்திற்கு வரக்கூடிய ஒரு தூக்கம். அல்லேலூயா. ஏல் பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம், மன்னிக்கிறவர்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அல்லேலூயா. அப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த புத்துநோய் வாடையே வரக்கூடாது, எந்த வியாதி வேணாலும் வரட்டும், இது மாத்திரம் இந்த வியாதி எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, மன்னிங்க, மன்னிங்க, அதிகமாய் மன்னிங்க, குண்டக மண்டக மன்னிங்க. அல்லேலூயா. அதிகமாய் மன்னிக்க 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 இந்த வியாதியும் நம்மை விட்டு போய்விடும். அல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எது வருதான்? நோய் எதிர்ப்பு சக்தி வரும். வயசாக 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 என்ன வருது? நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆனா இந்த பல்கலைக்கழகத்துக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இவங்க எதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க? வேத வசனத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்க அப்ப வயசான காலத்துல நீங்க யார் மீதும் கோவப்படாதீங்க, யார் மீதும் மனத்தாங்கல் அடையாதீங்க, யாரையும் பத்தி முறுமுறுக்காதீங்க. மாமனார் மருமகளை குறிச்சோ மாமியார் மருமகளை குறிச்சோ முறுமுறுக்க கூடாது. அவங்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துங்க, அவங்க செஞ்சதெல்லாம் மன்னிங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடிக்கிட்டே போக எந்த மருத்துவரையும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. இவ்வளவு சத்தான சத்தியத்தை என் ஆண்டவன் மன்னிக்கிறதுல வச்சிருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு மன்னிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய தப்பிதங்களை யார் மன்னிப்பா? வசனம் இருக்கா இல்லையா? வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16, ஒரு 3 வசனத்தை வாசித்து முடிப்போம். இப்ப சந்தோஷமா வாசிப்பாங்க பாருங்க எல்லாரும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14, 15. மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு, நம்ம நல்லா கவனிங்க, நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நம்ம பரலோகத்துக்கு ரெடின்லாம் தயவு செய்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்க கிறிஸ்துவினுடைய வருகையோ நம்ம மரணமோ எது முந்தி ஏற்படுதோ அதுக்கு முந்தின நிமிஷம் யாரையாவது மன்னிக்காம இருந்துச்சீங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கு. அப்ப நம்ம கண்டிப்பா உறுதியா எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போகவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? டெய்லி வசனத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கிறேன், இப்பயும் மன்னிக்கிறேன், இனிமேலும் மன்னிப்பேன். அதை ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லி பழகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கணும்னா எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இறங்குகிறீர்களோ, எந்த அளவுக்கு மற்றவர்கள் மீது உள்ள சிந்தை அதிகமாகிறதோ, அவங்க நலனுக்காக எதையாவது செய்றீங்களோ, அப்ப நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிருவீங்க. எங்க போயிடலாம்? தேவன் விரும்புகிற நம்ம வைக்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போயிடுவாரு. யாக்கோபு 5:16 வாசித்து முடிப்போம். யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஆமென், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. குணமடைகிறதுக்கும் மன்னிக்கணுமா?
நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் மன்னிக்கணுமா? அப்ப வியாதியே வராம இருக்கணும்னா அதிகமாய் மன்னிக்கணும். எதுக்காக மன்னிக்கணும்? நான் செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சா எனக்கு வர வேண்டிய தண்டனை மிக கொடூரமான தண்டனை. ஆனால் என் தேவன் என் மீது அன்பு வைத்தபடியினாலே என்னை பாவமர கழுவி எப்படி பார்க்கிறாராம்? ஒருபோதும் பாவம் செய்யாத. இந்த பார்வையெல்லாம் நமக்கு வருமா? சொல்லுங்க பாப்போம். இந்த பார்வை நமக்கு வருமா? வரணும், வரணும். ஒருபோதும் பாவம் செய்யாதவனை போல நம்மை பார்க்கிறார். அந்த சுபாவம் நமக்கு வேண்டும். 3 சிந்தனைகளை நாம் தியானித்தோம். தாழ்மையின் சிந்தை, பிறர் நலம் பேணும் சிந்தை, மன்னிக்கும் சிந்தை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து கற்றுக்கொண்ட நம் பாடம். அப்படியே முழங்கால் படியிடுவோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எழுத்தின்படியான ஒரு பெரிய தவறுகளை நாங்கள் செய்யாதிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு பாவங்கள் எங்களிடத்தில் காணப்படலாம். மற்றவர்களுடைய நலனை பொருட்படுத்தாத ஒரு அக்கிரம சிந்தை எங்களிடத்திலே காணப்படலாம். எங்களை தாழ்த்த வேண்டிய இடத்திலே தாழ்த்தாதபடி பெருமை அடித்து கொண்டு பெருமை பேசின பாவத்திற்கு நாங்கள் உள்ளாயிருக்கலாம். இந்த 3 பாவங்கள் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை பாவங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒட்டி கொண்டிருக்கிறதோ அவைகளை இப்பொழுது நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளினாலும் எங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்ட சிந்தையினாலும் எங்களுடைய செயல்களினாலும் செய்த அத்தனை பாவங்களையும் ஆண்டவரே உடைய இரத்தத்தினால ஒரு விசை கழுவுவீராக. எங்களை குற்றமற்றவர்களாய் நிலைநிறுத்துவீராக. உடைய பந்திக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.